வணக்கம், இது உங்கள் தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து எப்படி கஸ்டம் URL வந்து சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இதுவரைக்கும் தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து கஸ்டம் URL என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு வந்து மேலே வர இதுதான் கஸ்டம் URL. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லென்த்தாக இருக்கும். இங்கிலீஷ் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் போட்டு பெரிய லென்த்தாக இருக்கும். இதை நாங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு மதன் கௌரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யூடியூப் சேனல் போட்டு அங்கே வந்து மதன் கௌரின்னு அவர்கிட்ட யூடியூப் சேனல் நேமிலே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறார். இதை வந்து சேவ் பண்ணாலே அதன் மூலம் வந்து இவர்கிட்ட யூடியூப் சேனலுக்குள்ள வரலாம். ஓகே, அதை மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் எங்களோட தமிழ் டெக் இந்த நேமிலே வந்து மாற்ற போகிறோம். இது மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து உங்களோட சேனலுக்கு வந்து ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக உங்களோட சேனலுக்கு வந்து ஒரு கவர் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் கிரியேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கணும். அதாவது 30 நாளுக்கு மேலே ஆயிருக்கணும். எங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகிடுது. அடுத்த பார்த்தீங்கன்னா நாலாவதாக உங்களோட சேனலில் வந்து மினிமம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். எங்களுக்கு 1500 இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மொபைலில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வர 3 டொட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டாப் வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் மேலே வர URL வந்து studio.youtube.com அடிச்சு போட்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் அதே இதை நீங்கள் அந்த மொபைலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ என்ன யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வலது பக்கம் மூலக்க இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்கு போகிற இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். இப்போ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே கஸ்டமைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குதானே, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே செட் கஸ்டமர் URL for your சேனல் இருக்கும். இப்போ இதுதான் வந்து இந்த நார்மல் URL வந்து இதுதான் இந்த சேனல் URL வந்து இப்படி இருக்கும் போல லெட்டர்ஸில். இப்போ வந்து அந்த URL என்ன சேனலுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேமில் வந்து நான் போட போகிறேன். அதுக்கு வந்து செட் கஸ்டம் URL for your சேனல்ன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேமிலேயே வந்து உங்களோட URL வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களோட சேனல் நேம் வேறு முன்னுக்கு, அதுக்கு அங்கால வந்து நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக நம்பர்ஸோ இல்லை லெட்டர்ஸோ எதனாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இப்போ இந்த முதலாவதில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த நேமில் வந்து வேறு எந்த யூடியூப் சேனலும் URL கிரியேட் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த நேமில் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டு அதில் உங்களோட லெட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வர லெட்டரை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் எந்த சேனலும் வந்து கிரியேட் ஆகலை. இந்த URL வந்து எந்த விதமான சேனலும் கிரியேட் பண்ணப்படையில. அதனால் வந்து நான் முதலாவதுலேயே கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வர பப்ளிஷ்ன்றதை கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ வந்து பொப்பப் ஆகி இதில் வந்து கன்ஃபார்ம் கஸ்டம் URL இருக்கிறாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த URL வந்து மேலே எங்களுக்கு இருக்குது தானே, இந்த நம்பர்ஸில் இது வந்து இப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த URL வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இந்த சேனலில் வந்து ஹோம் பேஜில் போனீங்கன்னா மேலே வந்து youtube.com அங்கே தமிழ் டெக் வந்துருக்குது. இப்போ இந்த வீடியோஸ் அழிக்கலாம் தேவையில்லை. வீடியோஸில் நிற்கிறதா வீடியோஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த லிங்கை காப்பி பண்ணி அனுப்பினாலும் எங்களோட சேனல்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து இந்த C தானே, இந்த டேஷ் 2 டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் எங்களோட சேனலில் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு URL வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ இந்த நேமில் வந்து வேறு யாரும் சேனல் வச்சிருக்கணும் அப்படின்னா அவை வந்து திருப்பி URL வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ண இயலாது. அது வந்து இதுக்கு பிறகு ஒரு நம்பர்ஸோ லெட்டரோ ஏதாவது வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் யாருமே இந்த நேமில் கிரியேட் பண்ண இல்லைன்றபடியாக எனக்கு வந்து இந்த நேமில் கஸ்டமைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட சேனலுக்கு வந்து URL வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க, ஒரு மாதத்தை விட கூட வந்து நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி 4 ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட URL வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.